தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரத்தில் கத்தி முனையில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணையும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். அவரிடம் பேசலாம். குணாநிதி, யாரிடமிருந்து இந்த நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது? என்ன விவரம் தெரிய வந்திருக்கு? காயத்ரி, அதாவது விழுப்புரம் அடுத்த விராட்டிக்குப்பம் பாதை பகுதியை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். அதாவது இவர் பொற்கொள்ளர். இன்று மதியம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மதிப்பிலான அந்த அவருடைய தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு ரயிலில் சென்னை செல்வதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது விழுப்புரம் நகர பகுதியான அந்த மந்தக்கரை அருகே இருக்கக்கூடிய கோட்டை விநாயகர் கோயில் அருகே சென்றபோது இவருடைய பின்தொடர்ந்து வந்த 5 பேர் முகமூடி அணிந்து இவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி இவர் வைத்திருந்த அந்த தங்க நகைகளுக்கான அந்த பையை பறித்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய நகர பகுதியில் பட்டப்பகலிலேயே கத்தியை காட்டி கிட்டத்தட்ட 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காயத்ரி, நன்றி குணாநிதி, கூடுதல் தகவல்களுக்காக.